ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய கோவில் தரிசனம் பகுதியில நம்ம பார்க்கவிருப்பது அருள்மிகு மகாலிங்க சுவாமி உடனுரை அகிலாண்டேஸ்வரி திருக்கோவில். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது கூடங்குளம் மிக அருகில் இருக்கக்கூடிய விஜயபதி என்ற இடத்துல இருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு ஆலயம். இந்த ஆலயமானது விஸ்வாமித்திரருக்கு ஒரு கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமையை பெற்றது. இந்த கோயிலுடைய சிறப்புகள் பற்றி இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ராமாயண கால சிறப்பு பெற்றதும் நவகிரக பரிகார ஸ்தலங்கள்ல ஒன்றான கூடங்குளம் அருகில் உள்ள விஜயாபதி என்ற ஊர்ல அருள் புரியும் அருள்மிகு மகாலிங்க சுவாமி உடனுரை அகிலாண்டேஸ்வரி திருக்கோவிலை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தமிழகத்திலேயே விஸ்வாமித்திரருக்கென தனி கோவில் இருக்கு அப்படின்னு சொன்னா அது இந்த இடத்துலதான். விஜயாபதி என்றால் வெற்றிக்கு சொந்தமான இடம் என்று பொருள். விஸ்வாமித்திர மகரிஷி இழந்த தன் சக்தியை மீட்டெடுக்க வேண்டி தேர்ந்தெடுத்த இடம்தான் இந்த விஜயாபதி. கடற்கரை கிராமமான இந்த விஜயாபதி கூடங்குளம் அணுமின் நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருக்கோவில் தான் இந்த கோவில். ராம லக்ஷ்மணன் இருவரும் விஸ்வாமித்திரரின் யாகத்திற்கு இடையூறு செய்த தாடகை மற்றும் சில அரக்கர்களை கொன்றார்கள். அதனால் அவர்களுக்கு பிரம்மகத்தி தோஷமானது பிடித்தது. அதை தீர்க்க ஒரு யாகம் செய்ய இடம் தேடி அலைந்து முடிவில் தில்லைவன காடான சிதம்பரம் வந்து காளியை பிரதிஷ்டை செய்தார்கள். பொதுவா இந்த மாதிரி பரிகாரங்கள் நீர்த்தார் கடன் எல்லாம் கடலோரங்கள்ல தான் நடத்த வேண்டும் என்பது ஒரு மரபு. சிதம்பரம் அருகில் கடல் இல்லாததால் ராம லக்ஷ்மணனோடு தெற்கு நோக்கி வந்தார் விஸ்வாமித்திரர். பின்பு அதே போல தில்லைவனம் இங்கே இருப்பதை கண்டார். உடனே அங்குள்ள தில்லைவன தோப்பில் காளியை பிரதிஷ்டை செய்து காவல் தெய்வமாக்கினார். பின்னர் ஹோமகுண்ட விநாயகர், விஸ்வாமித்திர மகாலிங்க சுவாமி, அகிலாண்டேஸ்வரி ஆகிய தெய்வங்களை பிரதிஷ்டை செய்தார். பின்னர் ஹோமகுண்டம் வளர்த்து ராம லக்ஷ்மணனது பிரம்மகத்தி தோஷத்தை போக்கினார். ஹோமம் முடிந்தவுடன் அருகில் இருக்கக்கூடிய கடலில் குளித்து இருவரையும் அங்க பிரதட்சணை செய்ய வைத்து தானும் அங்கு பிரதட்சணம் செய்து ராம லக்ஷ்மணரின் தோஷத்தையும் தான் இழந்த சக்தியையும் மீட்ட இடம்தான் இந்த விஜயாபதி இடம். இன்றும் அவர் குளித்த இடம் விஸ்வாமித்திர தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது. இக்கோவிலில் கிராமமும் யுகங்கள் பல கடந்து நிற்கின்றன. எக்காலத்திலேயோ அவையெல்லாம் அழிந்து விட்டன. தில்லைவன தோப்பும் அழிந்து விட்டது. இப்போது 2 தில்லை மரங்களுடன் இலங்கையை நோக்கி பார்த்தபடி தில்லைவன காளி மட்டும் கடற்கரை பக்கம் காவல் இருக்கின்றாள். தமிழ்நாட்டுல வேற எங்குமே இந்த தில்லை மரங்கள் இல்லை. இந்த கோவிலுக்கு வருவதன் மூலம் ஒருவருடைய குடும்பத்தில் இறந்த சிறு கன்னி தெய்வங்களின் ஆத்மா மற்றும் முன்னோர்களின் ஆத்மாக்கள் சாந்தி அடைய வழி கிடைக்கிறது. மாதந்தோறும் அனுஷ நட்சத்திரத்தில் அபிஷேகம், புஷ்பாஞ்சலி, அன்னதானம் எல்லாம் நடைபெறும். இன்றும் இங்கு விஸ்வாமித்திர மகரிஷி சூட்சமமாக தவம் செய்து வருகிறார் என்பது இந்த பகுதி மக்களுடைய நம்பிக்கை. விஸ்வாமித்திரர் இந்தியாவின் பிரம்ம ரிஷிகளில் ஒருவர். அவர் குசலாபரின் மகன் கௌஷிகன் என்னும் மன்னர் ஆவார். இவர் வசிஷ்ட முனிவரோடு ஏற்பட்ட போட்டியின் காரணமாக கடுமையான தவங்களை செய்து பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றவர். இவர் காயத்ரி மந்திரம் உட்பட பழமையான ரிக்வேதத்தின் பல பகுதிகளை எழுதியதாக கருதப்படுகின்றது. புராணங்களின்படி ஆதி முதல் 24 ரிஷிகளே முழு ஞானத்தையும் சக்தியையும் பெற்றவர்களாக இருந்ததாக கூறப்படுகின்றது. அதில் விஸ்வாமித்திர முனிவரும் ஒருவர். அப்படிப்பட்ட விஸ்வாமித்திரரின் சந்நிதி தான்
இந்த கோவில்ல அமைஞ்சிருக்கு. விஸ்வாமித்ர மகரிஷி அருரூபமாக தவம் செய்து கொண்டிருக்கின்றார் எனவும் நம்பப்படுகின்றது. இந்த விஜயாபதி ஒரு பரிகார ஸ்தலம். அதனால இங்கு பித்ரு தர்ப்பணமும் செய்யலாம். நவகலச பூஜையை பகல் 12 மணிக்கு மேல் இறங்க பொழுதுலதான் செய்ய வேண்டும். நவகலச யாகம் முடிந்ததும் உடனே வேறு எந்த கோவிலுக்கும் யாருடைய வீடுகளுக்கும் செல்லாமல் நேராக தங்களுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும். அப்படி செய்வதால் நமது 64 விதமான தோஷங்கள் நீங்கிவிடும். இந்த தோஷங்களில் பிரேத சாபம், நவகிரக சாபம், குரு சாபம், குலதெய்வ சாபம் நீங்கும். மேலும் இங்கு செய்யப்படும் பூஜையின் பலனாக நம்முடைய முற்பிறவி மற்றும் இப்பிறவியில் செய்த பாவ கர்மாக்கள் மற்றும் நவகிரக தோஷங்கள் நீங்கும். இங்கே பூஜை செய்தவர்களுக்கு தீராத கர்ம வியாதிகள், ஆயுள் கண்டம், எதிர்ப்புகள், கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள், குழந்தை பாக்கிய தடை பிரச்சனைகள், தொழில் முடக்கம், புத்தி மாறாட்டம் போன்ற பிரச்சனைகளுக்கு 100% இது போன்ற பிரச்சனைகளை இந்த தலமானது தீர்த்து வைக்கின்றது. அதனால முடிந்தவர்கள் கூடங்குளம் பக்கத்துல இருப்பவர்கள் அல்லது இந்த பதிவை பார்த்த பிறகு விஜயாபதி சென்று இந்த தலத்துல உங்களுடைய வேண்டுதல்களை செய்து கர்மாக்களை போக்கிக் கொள்ளுங்கள், தோஷங்களை நீக்கிக் கொள்ளுங்கள். கோவில் தரிசன பகுதியில உங்கள் ஊர்ல இருக்கக்கூடிய கோவில்களும் இடம்பெற வேண்டும் என்றால் அதனுடைய பெயர்களையும் அதனுடைய வரலாறுகளையும் நீங்க எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் ஊர்ல இருக்கக்கூடிய கோவில்கள் பலருக்கும் தெரியாத விஷயங்களை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். நல்லதை பகிர்வோம், திறம்பட வாழ்வோம். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.